எங்கள் வீட்டை பொறுத்தவரை பொங்கல்னாலே இந்த காய் குழம்பு தாங்க எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். சின்ன வயசில் காய்கறிலாம் பிடிக்காது, அப்போ வந்து சாப்பிடவும் மாட்டோம். ஆனால் இப்போ வந்து அதுக்காக ரொம்ப ஏங்குறேன். எங்கள் மாமியார் வீட்டில் வந்துட்டு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, எங்கள் அம்மா வீட்டில் தான் செய்வாங்க. ஒரு 2 வருஷமாக பொங்கலுக்கு போகவே முடியலன்ட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த குழம்புக்காகவே எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அடம்பிடிச்சி நான் போனேன். அதான் அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு வீடியோவாகவும் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஃப்யூச்சரில் எப்போவா செய்ய யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காகவே எடுத்திருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த காய் குழம்பு பிடிக்கும், யாரெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் செய்வீங்க, இது கூட நீங்கள் என்னெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கல் வச்சுருப்பாங்க, அது கூட வந்துட்டு இதை சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அன்னைக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம், அடுத்த நாள் தான் சாப்பிடுவோம். அன்னைக்கு வந்து நெல் சோறு வடித்து அந்த காய் குழம்பு வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் அடுத்த நாள் கறி குழம்பு வைக்கிறனால இந்த காய் குழம்பை தேடுறது கிடையாது. ஆனால் அன்னைக்கே நாங்கள் சக்கரை பொங்கல் வைப்போம்ல, அது கூட அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களை மாதிரி சாப்பிட்றவங்க யாராவது இருந்தால் கமெண்ட்டில்